இந்த சினிமா பட பாடல்கள் எல்லாம் மௌனது ஊதுறாங்களே ஹஜ்ரத் இதெல்லாம் கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்டவனையும் உடனே நம்ம பத்துவா வர்றாரு. அதாவது சகோதரர்களே, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல சினிமா பாடல்கள்ல இருந்து நல்ல பாட்டா எடுத்து பாடுங்க போங்க. மோசமான பாடல்கள் எல்லாம் பாடக்கூடாது. ஏன்? மோசமான பாடல்கள் நீங்கள் பாடுவீர்களே ஆனால் அந்த ஞாபகம் உங்களுக்கு வந்துவிடும். சாராயத்துல நல்ல சாராயம் கள்ள சாராயம் இருக்கா? ஏன்னா சினிமா பட பாடு எல்லாமே எல்லாம் வந்து ஹராம் ஜாத்தையை தான் எழுதி வச்சிருக்கலாம். அதுல நீங்க பாருங்க பத்துவா கேளுங்க. இதில் அந்த ராகம் போட்டு பாடுவது கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுவது. நம்முடைய மார்க்கத்தில் ராகம் என்பது கூடாது என்பதல்ல. அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது. அது பிரச்சனை இல்ல. நாகரிகமான மெட்டுக்களை வச்சு நீங்க நல்லபடியா ஓதுங்க. நீங்க மட்டு எடுக்கணும் கூடாதுன்னு நாங்க சொல்லல. நாகரிகமான மெட்டு எடுக்கணுமா? இவர் உட்கார்ந்து பாடம் நடத்துவார் போல. எது இதெல்லாம் நாகரிகமான மெட்டு, இதெல்லாம் நாகரிகம் இல்லாத மெட்டுன்னு. அடுத்து ராகம் போடுவது. குர்ஆன் ஓதுவதே பாத்தீங்கல்ல, அது ஒரு வகையான ராகமா தான் இருக்கும். காரிகள் ஓதுறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, அது ஒரு வகையான ராகத்தோட ஓதுவாங்க. இவர்கள் செய்யக்கூடிய கேடுகட்ட வேலைகளுக்கு குர்ஆன் எழுதுகிறார் பாத்துக்கிறீங்க. அப்ப யார் இவருன்னு விளங்குதா உங்களுக்கு? அடுத்து ராகத்தோட ஓதுவாங்க. அது ஒரு ராகம் பெருசல். அதே நேரத்தில் சினிமா பாட்டுன்ற உடனே டப்பாங்குத்து பாடெல்லாம் இருக்கும், அசிங்கமான பொருள்ல பாடல்கள், அந்த மீனிங்ல பாடக்கூடாது. இறைச்சத்தை பாத்தீங்களா எவ்வளவு பேணுதல்னு? அது டப்பாங்குத்துலாம் கூடாது பாத்துக்கிறீங்க. ஆமா, வேற ஆளுமா டோலுமா அது பிரச்சனை இல்ல. அது டப்பாங்குத்துலாம் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய தூதர் மேல முஹப்பத்தை வரவழைக்கக்கூடிய பாட்டு. அதெல்லாம் அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு ராஜிகுனா அல்லாஹு ஹாதீனா சுபஹான பாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் டப்பாங்குத்து பாட்டு. இதெல்லாம் வந்துகிட்டு அஜித் ஞாபகமே உனக்கு வராது. நான் அஜித்துக்காக தானே பாடுறீங்க பாட்டையே, தெரியாதா? ஏன்னு கேட்டா அந்த மெட்ல பாடும்போது கேட்பவர்கள் அந்த பாட்டோட நினைவு வந்துடும். அது கூடாது. அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது. அது பிரச்சனை. ஏன்னா எதிலுமே நம்ம நடுநிலையா போகணும். உங்களுடைய இறைச்சத்தை நினைச்சு புல்ல அரிச்சு போச்சு. எல்லாத்துலயும் நம்ம நடுநிலையை பேண வேண்டும். பாத்தீங்களா பத்துவா? பாத்தீங்களா? இந்த ஜமாலி என்பவர் பாடம் நடத்தக்கூடிய பிலாலியா மதரசாவினுடைய மாணவர்கள் ஒரு பாட்டு பாடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை ரொம்ப முகப்பத்து வச்சு பாடுறாங்க. அந்த பாட்டை மட்டும் கேளுங்க. ஆக கேடுகட்ட ஒரு பாட்டுல இருந்து மெட்டெடுத்து இவர் தான் அங்கே அஜர்த்தா இருக்காரு, இவர் தான் உஸ்தாதா இருக்காரு, இவர் இப்படி வெளியே பேசிட்டு அங்கே போய் அங்கீகாரம் கொடுக்கிறது. இதெல்லாம் நாகரிகமான பாட்டு. ஓகே போ, பிரச்சனை இல்ல அப்படின்னோனையும் அவங்க இங்க பாருங்க. இல்ல இவர் ஜமாலி தான் வந்து உஸ்தாதா இருந்து பாட்டு மெட்டெடுத்து கொடுத்து பாட்டை பாருங்க. வாரும் நபியே நீர் வாரும் நபியே எம் வல்லல் ரசூல் நபியே நூறுன் நபியே வாரும் நபியே நீர் வாரும் நபியே எம் வல்லல் ரசூல் நபியே நூறுன் நபியே. என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்ன வச்சு தச்ச போது. உடனே அவங்க ஆளும் நபியே எம்மை ஆளும் நபியே அகம் ஆனந்தமே அள்ளித்தர வாரும் நபியே ஆளும் நபியே எம்மை ஆளும் நபியே அகம் ஆனந்தமே அள்ளித்தர வாரும் நபியே. வழி மீது விழி வைத்து வரும் வேலை நோக்குகிறோம் வாரும் நபியே வாரும் நபியே என் வல்லல் ரசூல் நபியே நூறுன் நபியே. நீ தர வேண்டும் திருக்காட்சி கண்ணிலே உடன் வர வேண்டும் வடிமைகள் முன்னே வடிமார்கள் உருவாக திருநாணம் தருவோரே வாரும் நபியே வாரும் நபியே வரும் பாதை மலர் தூவுகிறோம் வாரும் நபியே. ஆமீன் ஆமீன் போட்டுக்கிருக்காங்க உட்கார்ந்து. அஹமதும் நீரே முஹம்மதும் நீரே அல்லாஹ்வின் முகமதும் நீரே அகமதும் நீரே மெத்தைக்கு மேல உன்னோட கேடுகட்ட பாட்டை பாடிக்கிட்டு
என்னது நடுநிலையா பேண வேண்டும் நம்ம. ஏன்னா எதிலுமே நம்ம நடுநிலையா போகணும். ஏன்னா எதிலுமே நம்ம நடுநிலையா போகணும். ஏன்னா எதிலுமே நம்ம நடுநிலையா போகணும். நல்லா பேணுனீங்க நீங்க. இந்த உங்களை மாதிரிலாம் நடுநிலை எவனாலும் பேண முடியாது. இதான் நடுநிலையை பேர் லட்சணம் பாருங்க. கடைசியில பாத்தீங்கன்னா செலவாத்து சொல்லி முடிக்கிறாங்க பாட்டை. பெரிய கொடுமை அது, கொடுமையிலையும் கொடுமை அது. நீங்க பாருங்க. வாரும் நபியே நீ வாரும் நபியே எம் வல்லல்லி ரசூல் நபியே நூறுன் நபியே ஸல்லு வஸல்லிமு அலன் நபி அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி. பாத்துக்கிறீங்க. இதுதான் இவங்க இறையச்சத்தை பேணக்கூடிய லட்சணம். எல்லாம் காசு தானங்க, வேற என்னங்க?